காட்டுகிறான். மலக்குகளிடம் மூமின்களின் பெருமையை எடுத்துச் சொல்லுகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஜராகிறார்கள். ஷபாத்து கடமையாகிவிட்டது என்று துஆ செய்திருக்கிறார்கள். ரஹ்மத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டு விட்டது என்று துஆ செய்திருக்கிறார்கள். இவ்வளவு உண்மைகளும் ஹதீஸுகளில் இது வல்லாத ஆதாரங்களும் நிறைந்து காணப்படுகின்ற பொழுது மீலாதுன் நபி விழா ஷரியத்திலே இல்லை, மார்க்கத்திலே அது பித்அத் என்று நவீன வழிகாட்டர்கள் பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் என் மீது வெறும் படுதூறுகளை, கட்டுக்கதைகளை, அவதூறுகளை யார் புனைந்து விடுகின்றாரோ அவர் நரகத்தை தங்கமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுத்திருக்கின்ற சாபத்துக்கு சற்றேனும் தயக்கம் இல்லாமல் பெருமானாருடைய அங்கீகாரம் மீனாதுக்கு இல்லை என்று முஸ்லிம் என் பெயரில் வாழுகின்ற ஒருவன் சொல்ல முற்படுகிறான் என்றால் நிச்சயம் எங்கள் ஈமானை இந்த தருணத்தில் காப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் திரகாத்திரமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக மௌலித் என்கின்ற விடயம். மௌலித் நாங்கள் ஓதுகின்றோம். இந்த மௌலித் ஷரியத்திலே அடியோடு கிடையாது என்று மறுக்கின்றார்கள். மௌலிதை மறுத்து பேசுகின்ற ஒரு அறிஞர் பேசுகின்றார், மௌலிது படிப்பதை கூடாது என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டவர் ஆதாரமாக முதலாவது இதை சொல்லுகிறார் தெரியுமா? அந்த மௌலிதுகள் கவிதைகளாக பாடப்படுகின்றன. மௌலிதுகள் கவிதைகளாக பாடப்படுகின்ற காரணத்தினால் கவிதை என்பது முழுக்க முழுக்க பொய்யானது. எனவே கவிதையால் பெருமானாருக்கு மௌலிது ஓதுவது ஷரியத்திலே ஹராமாக்கப்பட்ட விடயம் என்று அந்த அறிஞர் பேசுகின்றார். சொல்லிவிட்டு அவர் ஒரு கருத்தை சொல்லுகின்றார். அவர் கவிதை பொய் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை முன்வைக்கின்றார். அவர் கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன மின ஷிஅரி ஹிக்மத்தன், நிச்சயமாக கவிதையிலே தத்துவம் இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்ன மின ஷிஅரி ஹிக்மத்தன், நிச்சயமாக கவிதையில் தத்துவம் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? கவிதை என்பது முழுக்க முழுக்க பொய் என்கிறார். கவிதைக்கு பொய்யழகு என்று யாரோ ஒரு காதில் சொன்ன வார்த்தையை பெருமானாருடைய வார்த்தைக்கு முன்னதாக அவர் மொழிய முற்படுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கவிதை இருக்கிறது, இந்த கவிதையை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹுவ கலாமுன் ஃபஹஸனுஹு ஹஸனுன் வ கபீஹுஹு கபீஹுன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக பதில் சொன்னார்கள், கவிதை என்பதும் பேச்சுத்தான், கவிதை என்பதும் பேச்சுத்தான். அதிலே அழகானது அழகானதுதான், அது அசிங்கமானது அசிங்கமானதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறார்கள். கவிதையில் நல்லது இருக்கிறது, கெட்டது இருக்கிறது என்று அழகாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து காட்டிவிட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்களுடைய கவிதைகளில் கவிஞர்கள் சிலர் இருந்தார்கள். சஹாபாக்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் கவிஞர்கள் நாயகத்துடைய சபையில் இருந்தார்கள். இப்படி இருக்கின்ற இந்த கவிஞர்களில் ஒரு நாள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஆயிஷா நாயகி அவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதாவது கவிதை பாடுவார்களா என்று கேட்கிறார்கள். கவிதை பாடுவார்களா என்று கேட்டபொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் அவர்கள் பேசுகின்ற நேரத்திலே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்கின்ற சஹாபியுடைய கவிதை அடிகளை போல பேசுவார்கள் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு ஒரு வசனத்தையும் சொன்னார்கள், நல்ல